ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ ஒரே மாதிரி நம்ம லன்ச்சு செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு கடலைக்கறி செஞ்சு கொடுத்தோம்னா சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்தோடையும் அவங்க கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ காலையில் இதை நம்ம நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் இதை ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய விட்டுற வேணாம். நம்ம திருப்பி எல்லா மசாலும் போட்டுட்டு மறுபடியும் நம்ம இதை கடலையை வேக வைப்போம். ஸோ அதனால் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் கடலையை கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறது என்னென்னு பார்த்து அரைச்சிடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 2 துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறது நல்லாயிருக்கும். இந்த கடலைக்கறிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு தக்காளி பெருசாக எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு 4-5 பல் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு கசகசாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கசகசா சேர்த்துறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோடையும் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் நம்ம சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கிரேவிக்கு நல்லா திக்னஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு சுண்டல் சேர்த்து அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 3 மட்டும் தேங்காய், சோம்பு, கசகசா மட்டும் அரைச்சிக்கோங்க. சுண்டல் சேர்த்தும் போது நமக்கு கிரேவி நல்லா திக்னஸாக கிடைக்கும். இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்துலேயே குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நம்ம சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதோடு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிடலாம். இந்த பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிடலாம். இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். கலரே பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும். நான் வெறும் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கிரேவி. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கடலையில் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டாச்சு நம்ம. இப்போ இந்த சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலையே இதோடு சேர்த்துடலாம். அந்த தண்ணியை நம்ம தேங்காய் அரைக்கும் போது சேர்த்து ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து கன்சிஸ்டன்சி தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணுங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நல்லா செமி கிரேவியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் மதியம் லன்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி பூரியோடு கொடுத்து விடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்க்குறேன். இதிலையே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம 1-2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு கடலைக்கறி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பாருங்கள் 2 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து பாருங்கள் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.